வணக்கம். டெய்லி வீட்டில் கோலம் போடுறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால கோலம் போடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்க. அதனால நிறைய பேர் என்ன செய்கிறோம், ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடுறோம். மிக மிக தவறு. சின்ன வாசலாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை தெளித்து அதில் ஒரு கோலம் போட்டு பாருங்கள். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்போவுமே நிறைஞ்சிருக்குங்க. ஒரு சில பேர் இதுக்கு டைம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கோலம் போடுவாங்க. எனக்கு கோலம் போட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போடுறதையும் தவிர்ப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில கோலம் இருந்தாலும் அந்த கோலத்தை மகாலட்சுமியை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த கோலத்தை பயபக்தியோடு போடுங்க. இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும், கோலம் போடும்போது அதில் புள்ளிகள் கோடுகள் எல்லாமே இணைஞ்சிருக்க மாதிரி போடுங்க. ஏன்னா சில பேர் புள்ளி வைக்காமல் கோலம் போடுவாங்க. புள்ளி வைக்காமல் நீங்கள் ரங்கோலி கோலம் போட்டிங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, அதில் ஒரு சில புள்ளிகள் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த புள்ளி கோடுகள் இது ரெண்டுமே சிவன் பார்வதி இதை குறிக்கிறதா சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அதனால கோலம் போடும்போது மனசார